தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/1/2023 வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம் இரவு 12:22 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம், 6வது திதி. சஷ்டி அன்று சண்முகநாத பெருமானை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அகலும், கவலைகள் தீரும், இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்று வாய்ப்பிருப்பவர்கள் எல்லாம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நான் ரசித்த நல்ல வாக்கியங்கள். சில ஊர்களுக்கு போகிற போது சில இடங்களில் நல்ல வாக்கியங்கள் இருக்கும், அதை பார்ப்பேன். பார்க்குற போது குறித்து வச்சுக்கிறது, இது மாதிரியான தொலைக்காட்சியில் சொல்லணும், நேயர்கள் எல்லாம் அதை கேட்டு ரசிக்க வேண்டும்னு சொல்லி விரும்புவேன். அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது ஒரு ஈரோட்டில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன், ஒரு பெரிய மாநாடு. அதில் தலைமைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி நான் போயிருக்க போது என்ன தங்குற இடத்துலேருந்து மேலே ஒரு மாடியில் இருந்தோம். கீழே வந்து பார்த்தா ஒரு கெடியாரம் ரிப்பேர் பார்க்குற கடை. கெடியாரம் வந்து ரிப்பேர் பார்க்குற கடை. அந்த கடையில் ஒரு அழகாக ஒரு போர்டு போட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம் அப்படின்னு. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு பாருங்கள். பொழுது பார்க்கும் கருவினா வந்து கடிகாரம், பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம். இதை பார்க்குற போதே அவரோட போகணும், இங்கே போய் பேசணும், நம்ம கடிகாரத்தை போய் ரிப்பேர் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி ஒரு நல்ல வாக்கியங்கள் இருக்கணுமா. ஒரு புகைப்பட நிலையத்துக்கு போயிருந்தேன். அப்போ இங்கே போட்டிருந்தாங்க, எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். அருமையான வாக்கியம் இல்லையா? அதுதான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லித்தான் பெரியோர்கள் வாழ்த்துவாங்க. கீழே விழுந்து கும்பிட்ற போது உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையை அமையட்டேன், எண்ணம் போல் வாழ்க்கையை அமையட்டேன்பாங்க. அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கா தீய எண்ணம் இருக்கான்னு தெரியாது. அவர் மனதில் எதை நினைச்சிருக்காரோ அது நடக்கணுங்கிறதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை நடக்கட்டும்பாங்க. எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். அதுக்கு பிறகு இந்த கடன் அன்பை வளர்க்கும்னு சொல்லி, அன்பை முறிக்குங்கிறது நீங்கள் எங்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த கடையை எடுத்தாலும் டீ கடையிலேருந்து கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடன் அன்பை முறிக்கும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் காரைக்குடியில் நான் ஒரு முறை போகிற போது பார்த்தேன், நம்ம நாளைக்கு முன்னால், கடன் அன்பை வளர்க்கும்னு எழுதிருந்துச்சு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடன் வந்து வாங்கினா அன்பை முறிச்சிருமே, அதனால் கடன் அன்பை வளர்க்கும்னு போட்டிருக்காங்களே, இது என்ன இடம் அப்படின்னு பார்க்க போனால் அது ஒரு வட்டி கடை, ஃபைனான்ஸ். அங்கே கடன் வாங்குற போது தானே அவர்களுக்கு அன்பு வந்து வளருது. ஆகையினாலே அப்படி ஒரு வாக்கியம். இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு முன்னோர்கள் சொல்லிய வாக்கியத்தில் ஒன்று, எல்லா இடத்திலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை அதிகமாக சம்பாதிக்கிறான்னு போட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம நேர்மையாக இருக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம நேர்மை இருக்கணும். வாய்மையே வெல்லும் என்பது தான் நம்முடைய தமிழக அரசு சின்னத்தில் கூட எழுதியிருக்கோம். உண்மையதே நம்ம சொல்லணுமா. அந்த காலத்துலேருந்து, மகாத்மா காலத்துலேருந்து உண்மையை சொல்லித்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ உண்மை சொல்வதனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. உண்மை சொல்வதனால் என்ன நன்மை என்றால், நாம் என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டாம். பொறுத்துட்ட ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் நேற்று வந்து இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தேன் உங்களை காணமே அப்படிம்பாங்க. இது மாதிரி இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம்பாங்க. நாளைக்கு நீங்கள் அது பொய்யா இருக்கலாம். அதை நீங்கள் மறுபடியும் கேட்குற போது, அன்றைக்கு நான் வந்தபோது நீங்கள் இங்கே போயிட்டு வந்தோம்னு சொன்னீங்களேம்பாங்க. ஆமான்னு சொல்லணும். மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையாக போயிடும். ஆகையினால ஏதாவது ஒருவர் வந்து ஒரு பொய் சொன்னால் அந்த சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்கு பல பொய் சொல்ல அப்புறம் வந்துடும். ஆனால் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, என்னை கேட்டாலும் அதை அப்படியே திரும்ப சொல்ல போகிறோம். இது மாதிரி நான் ரசித்த நல்ல வாக்கியங்கள் வழிகளில் போகின்ற பொழுது, சில இல்லங்களில் நுழைகின்ற பொழுது, சில வீடுகளில் நுழைகிற போது நல்லவரை விடும் அதை போட்டிருப்பாங்க. இப்போ அது மாதிரி சில வாக்கியங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வாக்கியங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் படித்தோம் அப்படின்னா நான் அதை வந்து மனசில் நினச்சி வச்சுக்கிறது, குறித்து வச்சுக்கிறது, இவைகளையெல்லாம் நாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வாக்கியங்களாக அமைகின்றது என்ற கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதி பற்றாக்குறை அகன்று நிம்மதி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு கருதியோ அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சி கருதியோ நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்கள் நிறைவேறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிந்து எடுத்த முடிவுகளால் துயரங்கள் வெளியேறும். பணப்பற்றாக்குறை அகலும். சொந்தங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வியக்கப் போகின்றார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் அமைதி காண இயலும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மாறுதல் செய்யலாமா, வேறு புது இடத்திற்கு செல்லலாமா, இந்த வேலை வாய்ப்பில் நமக்கு மிச்சம் பிடிக்க முடியவில்லையே, வரவும் செலவும் சமமாக இருக்கிறதே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றது. நேர்முக தேர்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சுக்கிரபலம் 8ல் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். விருப்பங்கள் நிறைவேறும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அடுத்த வீட்டாரின் பகை மாறும். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் உங்களுக்கு அதனால் நல்ல பலன்கள் கிடைக்காது. வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அதிக கோபத்தால் நீங்கள் அமைதியை இழக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனை, உறவினர்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். பற்றாக்குறை அதிகரிக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. எனவே இந்த நாள் நீங்கள் எதுவும் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறாமல் போகிறது என்று கவலைப்பட வேண்டாம். கிழமை வெள்ளி, அதிலும் சஷ்டி விரதம் என்பதனாலே சண்முகநாத பெருமானை வழிபட்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள ஓரளவேனும் இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. மறக்க முடியாத சில சம்பவங்களும் நடைபெறலாம். உறவினர் இதுவரை பகையாக இருந்தவர்கள் இப்பொழுது உறவாக வரலாம். சந்திரபலம் 7ல் இருப்பதால் மனச்சஞ்சலங்கள் அகலும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சிந்தித்த காரியங்களில் தடைகள் ஏற்படும் நாள். 8ல் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. யாரையேனும் ஒருவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் மீண்டும் அது உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். நீங்கள் மனப்பயம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. தெருவில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்வதால் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. மிக மிக கவனம் தேவைப்படும். இந்த நாளில் சஷ்டி விரதம் வருவதனாலே இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். உங்களுடைய சொல்லும் சொற்கள் எல்லாம் இன்று வெல்லும் சொற்களாக மாறப்போகின்றது. குரு பகவானுடைய பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். வீடு இடம் வாங்கும் முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. போதுமான அளவிற்கு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்கள். நாடு மாற்றம் பற்றியோ அல்லது அயல்நாட்டிலிருந்தோ அனுகூல தகவல்கள் உங்களுக்கு வரலாம். சூரிய சனி சேர்க்கை இருப்பதன் காரணமாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. சுய ஜாதகத்தை அலசி பார்த்துவிட்டு ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்தித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. 2லே சூரியன் இருப்பதால் சிலரிடம் கொடுத்த பணங்கள் வசூலாகாமல் போகலாம். விரயங்கள் அதிகரிக்கிறது என்றும் நீங்கள் கவலைப்படுவீர்கள். கேது பார்வை இருப்பதால் சில உடல்நிலை தொல்லைகள் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவருக்கு மேற்பட்டவர் இன்று வேலை கிடைத்து அவர்கள் மூலமாக உதிரி வருமானங்கள் வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 4ஆம் இடத்திலே குரு சொந்த வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். குரு வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றி இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை இன்று அகலும். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். திருமண முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். 2ல் குரு இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நீங்கள் நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று படிப்படியாக நடைபெறலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, குரு சந்திர யோகம் இருப்பதால் இன்று இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. கிரியான கனவுகள் நனவாகலாம். அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். தொழிலுக்காக அரசாங்கத்தில் ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 2லே ராகு இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் நினைத்த இலக்கை அடைய இயலும். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்று ஒரு நல்ல மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.